சுவாதி ரெட்டி அப்படின்னு ஒரு பெண், இவங்களுக்கு 27 வயசு ஆகுது. இவங்க தெலுங்கானா மாநிலத்துல நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த நாகர்கோவில்ல இவங்களுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் போஸ்டிங் கிடைக்குது. அங்க போய் இவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம பொண்ணு வந்து நல்ல ப்ரொஃபஷனில் முடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறா, அதனால இவளுக்கு ஏற்ற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே நாகர்கோவில் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு மாப்பிள்ளை அமைகிறாரு. அவர் பேர் சுதாகர் ரெட்டி. அவரும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் நல்ல ஜாப், நல்ல பணம், ரெண்டு பேருமே சூப்பராக சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப அழகான பொருத்தமான ஜோடி, ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க அதே நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு வீடை பார்த்து தனி கொடுத்தணும். ரெண்டு பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக நிறைய இடங்களுக்கு வெளில போகிறது, சுற்றுறது, ஹோட்டலில் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துருக்குது இவங்க லைஃபு. அந்த ஒரே வருஷத்துல இவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. மெட்டர்னிட்டி லீவ் போட்டு குழந்தை அந்த பிறப்புக்காக அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு 1.5 வருஷம் லீவ் போட்டவங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நர்சிங் வேலைக்கு போகணுமா வேணாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் 2017 இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ட்ராஜடி ஒன்று நடக்குது. 2017 நவம்பர் 27 அன்னைக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முடியல. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹஸ்பண்டை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்கன்னா, இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய முகத்தில் யாரோ ஆசிட்டை அடிச்சிடுறாங்க. முகம் சுத்தமாக கருகி போன நிலைமையில இருக்குது. இதை பார்த்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் உடனே இந்த மாதிரியான கேஸெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண உடனே போலீஸ்லாம் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. இப்போ அவருடைய கணவர் அந்த சுதாகர் ரெட்டி இருக்கார்ல, அவருடைய முகம் டோட்டலாக கருகிருச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஒரு உயிர் பிழைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு அந்த ஒய்ஃபை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு ஏது அப்படின்னா. வழக்கம் போல என்னுடைய வீட்டுக்கார் வந்து ஆஃபீஸ்க்காக கிளம்பி போயிட்டு இருந்தார். போகிற வழியில் பைக்கில் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து ஆசிட் அடிச்சிட்டாரு. அங்கேருந்து தகவல் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை ஏற்றிட்டு வந்தேன் அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க. எந்த இடத்துல இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அவங்க குறிப்பிட்ட இடத்த சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற சிசிடிவி எல்லாம் போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட இன்சிடென்ட்டு அவங்க சொன்ன அந்த நேரத்தில் நடக்கவே இல்லை. ரொம்ப எல்லாமே நார்மலாக இருக்குது ஃபுட்டேஜில். போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, எங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுவும் பப்ளிக்கில் சொல்கிறாங்க, ஆனால் அப்படி சம்பவம் நடந்ததுக்கான எந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே இல்லை அப்படின்னு அவங்க தேடி பார்த்தவங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் மயக்க நிலையில் இருந்த அந்த சுதாகர் ரெட்டிகிட்ட என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் அதுதான் சொல்கிறாரு, நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தர் வந்து என் மேலே ஆசிட் அடிச்சிட்டாரு, நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்ற தகவலை சொல்கிறாரு. போலீஸுக்கு இன்னும் குழப்பம், ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரே தகவலை சொல்கிறாங்க. 4 நாள் கழிச்சு